வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் தமிழா யூடியூப் சேனல். இந்த டுட்டோரியலில் நான் உங்களுக்கு ஹாரிசான்டல் லைன்ஸ் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சீக்ரெட் ட்ரிக்ஸை சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போ டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேராகிராஃப் முடிச்சிருப்போம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேராகிராஃபுக்கும் அடுத்த பேராகிராஃபுக்கும் இடையில் உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி ஒரு தேவைப்படலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஹோம் டேப்பில் இந்த பேராகிராஃப் செக்ஷனில் இங்கே கீழே ஹாரிசான்டல் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆனால் நம்ம இதோட வேகமாக பண்ணலாம். வேகமாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஷார்ட்கட் முறை இருக்குது. எப்படின்னா, நான் சொல்கிற சில சிம்பிள்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே இந்த ஸ்டார் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் மார்க்கை 3 தடவை அல்லது 3க்கு மேலே எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் இல்லைன்னா மோர் தென் 3 டைம்ஸு. அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹாரிசான்டல் லைன் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஸ்டார் மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஆர் மோர் டைம்ஸ், அதை 3 தடவை இல்லைன்னா 3க்கு மேற்பட்ட தடவை நீங்கள் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லைன் க்ரியேட் ஆகிடும். அடுத்து இந்த அண்டர்ஸ்கோர் இதையும் நான் 3 டைம்ஸ் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதுலேயும் ஒரு ஹாரிசான்டல் லைன் க்ரியேட் ஆகும். இந்த மைனஸை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். 3 தடவை மைனஸ் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவும் ஒரு ஹாரிசான்டல் லைனை க்ரியேட் பண்ணோம். இது இல்லாமல் நீங்கள் ஈக்குவல்ஸ் 3 தடவை ஈக்குவல்ஸ் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஹாரிசான்டல் லைன் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலி நிறைய பேர்த்துக்கு தெரியாத சீக்ரெட்ஸு, மைக்ரோசாஃப்ட் சீக்ரெட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லைடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடத்துல இந்த சிம்பிளை நம்ம 3 தடவை அல்லது மோர் தென் 3 நீங்கள் டைப் பண்ணலாம். ஆனால் கட்டாயமாக 3 தடவை நீங்கள் டைப் பண்ணணும். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது நீங்கள் வெறும்னே 1 தடவை அல்லது 2 தடவை டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வராது. பாருங்கள், 2 தடவை பண்ணுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், வரல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 3 தடவை அல்லது 3க்கு மேற்பட்ட தடவை நீங்கள் டைப் பண்ணணும், அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஹாரிசான்டல் லைனை க்ரியேட் பண்ண முடியும். சரி, இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் லைனை போட்டுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப்லாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்சர்ட் வந்துடுங்க, இங்கே ஷேப்ஸ் வந்துடுங்க. இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் லைனை வரைஞ்சிங்கன்னா அது நேராக, அதாவது ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இப்போ இந்த லைனை நம்ம அந்த சைஸு, அந்த திக்னஸ்ஸு, கலரு போன்ற விஷயங்களை மாற்றிக்கலாம். இது எங்கே மாற்றலாம் அப்படின்னு சொன்னாக்கா, லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் டேப்புக்குள்ளே வந்தீங்கன்னா ஷேப் அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம். லைன் வெயிட்டு, லைன் பேட்டர்னு, அதாவது இந்த டாட் பேட்டர்ன் வேணுமா, எந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ ஸ்டைல்ஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போல். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைனை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதை நீங்கள் பேராகிராஃப்லாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த லைனை போடுறது நல்லாயிருக்கும்.
ஒருவேளை பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்தது அந்த லைனை நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த லைனை போட்டுக்கோங்க. ஷேப்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஒரு லைனை போட்டுருங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை பண்ணிக்கோங்க. அதாவது லைன் கலர் ஆகலாம், லைன் ஸ்டைல் ஆகலாம், லைன் திக்னஸ் ஆகலாம், போன்றவைகளை பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த கர்சரை கீழே கொண்டு வரணுன்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கர்சர் வந்து கீழே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இங்கே மறுபடியும் வந்து அடுத்த பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ணிடலாம். ஸோ ஹாரிசான்டல் லைன்ஸை பற்றின சீக்ரெட் ட்ரிக்ஸை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியலை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.